வெல்கம் டு ஆர்ஜே ஹோம் மேக்கர். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த 8 to 12 months பேபிஸ்க்கு தர வேண்டிய ஃபுட் சார்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். 7 days மீல் பிளான் மாதிரி பெர் டே 4 times ஃபுட்டுன்ற மாதிரி ஒரு ஐடியா மட்டும் சொல்கிறேன். ஏன்னா நானாக இதுதான்ற மாதிரி ஏதாச்சும் சொன்னால் நம்ம எல்லார் வீட்லேயுமே எல்லாமே எப்பவும் இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஒரு மீல் பிளான் சொல்லிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ்ஸும் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் சொல்கிற எல்லா ஃபுட்டுமே கொடுத்தாலே உங்கள் பேபி ஹெல்த்தியாக வெயிட் கெயினோட நல்ல இம்யூனிட்டியோடு இருப்பாங்க. வளவலன்னு பேசாமல் நிறைய வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் பீட்ரூட் அல்லது கேரட்டை நல்லா அரைச்சி இந்த மாதிரி தோசை மாவோடு கலந்து பீட்ரூட் தோசை கேரட் தோசையாக கொடுக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இட்லி கூட இந்த மாதிரி பண்ணி தரலாம். சட்னி ஆர் சாம்பார் ரொம்ப காரம் இல்லாமல் வச்சு லைட்டாக தொட்டு கொடுக்கலாம். 8 months கொடுக்க ஆரம்பிக்க யோசிச்சிங்கன்னா ஒரு 9 months கம்ப்ளீட் ஆனது கொடுக்க ஆரம்பிங்க. டாக்டர் சொல்கிறது என்னென்னா 8 months கம்ப்ளீட் ஆகிட்டாலே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டையே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணி தர சொல்கிறாங்க. செப்பரேட்டாக பேபிக்குன்னு எதுவும் செய்ய வேணாம் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஹெல்த்தியாக கீரை சாதம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்த்து கொடுக்கணுன்னு மட்டும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி 11 months சப்பாத்தி நம்ம சாப்பிட்றப்போ கேட்டால் கோதுமை தோசையாக நம்ம ஊற்றி கொடுக்கலான்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ ஒரே மாதிரி தராமல் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி தரப்போ விரும்பி அவங்க தேவைக்கு சாப்பிட்டுப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிற சத்து மாவு கூழ் தான். இந்த மல்டி கிரெயின் ஹெல்த் மிக்ஸில் இருக்கிற மில்லட்ஸ் மார்னிங் நம்ம தரப்போ மார்னிங் ஆக்டிவாக இருக்கிறதால ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும். மோஷன் ப்ராப்ளமும் குழந்தைங்களுக்கு வராது. இது ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக மார்னிங்கே கிடைக்கிறது குழந்தைங்க ஹெல்த்துக்கும் நல்லது. இந்த ரெசிபி வீடியோ மேலே கார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் என் ஸ்க்ரீனில் தரேன். இதுவரை பார்க்கலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்டு ஆஃப்டர்நூன் லன்ச் ஆப்ஷன் 8 to 12 months பேபிஸ்க்கு என்ன தரலாம் அப்படின்றத சொல்கிறேன். லன்ச் ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னா ரைஸை எப்படி தரலான்றதை நான் சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு சாதத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி கொடுப்பாங்க. அதை மட்டும் பண்ணவே வேண்டாம். ஏன்னா எவ்வளோதான் மிக்சி ஜாரை க்ளீன் பண்ணாலும் அதில் சரியாக க்ளீன் பண்ணாத பார்ட்டிக்கல் லைட்டாக இருக்க தான் செய்யும். அதனால பேபிஸ்க்கு சம்டைம்ஸ் வயிற்று வலி இன்டைஜஷன் ப்ராப்ளம் கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ பெட்டர் இந்த மாதிரி சாதம் சூடாக இருக்கிறப்போ ஒரு மேஷர் வச்சு மேஷ் பண்ணி கொடுங்க. இது கூட இன்றைக்கி நான் சவுச்சோ வேக வச்ச தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். கொஞ்சமாக உப்பு, அது கூட வீட்டில் ரெடி பண்ண மிளகு சீரகத்தூள் காரத்துக்கு லைட்டாக சேர்த்து 1/2 teaspoon மட்டும் நெய் சேர்த்து கொடுக்க போகிறேன். நெய் மிளகு வாசனைக்கு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எந்த தண்ணிக்காயையும் கூழாக வேக வச்சு மசித்த தண்ணியை சேர்த்து சாதம் கொடுக்கலாம். லன்ச் ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னா குக்கரில் இந்த அளவுக்கு வேக வச்ச சாதம் பருப்பு கேரட்டை சூடாக இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு மசித்து தரலாம். வேக வைக்கிறப்பே கொஞ்சம் வீட்டில் ரெடி பண்ண மிளகு சீரகத்தூள் சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கேரட் பருப்பு சாதத்தை மசித்து கொடுக்கலாம். மஞ்சள் தூள் நான் இன்னைக்கு சேர்க்கல. இதில் நீங்கள் வேக வைக்கிறப்போ மஞ்சள் தூள் சேர்த்தும் வேக வச்சு தரலாம். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் ஃபார் 8 to 12 months பேபி என்னென்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் 1 பார்க்கலாம். பாசிப்பயிரை நல்லா வேக வச்சுட்டு மேஷரை வச்சு மசிச்சுட்டு முடிஞ்சால் தோல் எடுத்துகிட்டு ஃபீட் பண்ணலாம். இதோட டேஸ்ட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. மிட் மார்னிங் மீல் ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னா ஆப்பிள் பியூரி மாதிரி பண்ணி தரலாம். இதுக்கு மட்டும் தனியாக மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. வேறு எதுவும் அதில் அரைக்காதீங்க. இது மார்னிங் ஃபுட்டுக்கு அப்புறம் ஒரு 2 to 2.5 hours கழித்து 11:30 போல் தரலாம். இதில் டேட்ஸ் கூட தண்ணியில் ஊற வச்சு சேர்த்து அரைச்சிட்டு கொடுக்கலாம். நல்லா எம்மியாக இருக்கும் அப்போது. ஸோ விரும்பி சாப்பிடுவாங்க. டெய்லி இதே தராமல் ஒரு நாள் மிட் மார்னிங்கில் ஜூஸாக ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. பொமக்ரனேட் ஜூஸ் ஒரு நாள் கொடுக்கலாம். அப்புறம் ஒரு நாள் சாத்துக்குடி ஜூஸ் கொடுக்கலாம். வேறு எந்த ஜூஸ்னாலும் பிள்ளைங்களுக்கு நீங்கள் மார்னிங் கொடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னா ஸ்வீட் கார்ன் நல்லா வேக வச்சு மிக்சியில் ஒரு 25 கார்ன் மட்டும் சேர்த்து அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் உப்பு கொஞ்சமாக மிளகு சீரகத்தூள் சேர்த்து கிளியர் சூப் மட்டும் நீங்கள் குழந்தைங்களுக்கு தரலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா இதே மாதிரி நீங்கள் காய்கறியும் வேக வச்சுட்டு சூப் மட்டும் தரலாம். இது காய் வேக வச்ச தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து தரேன். இதே மாதிரி கீரை சூப்பும் நீங்கள் தரலாம். அதை 3rd ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. மிட் மார்னிங் ஃப்ரூட்ஸ் ஆப்ஷன் என்ன அப்படின்னா வெள்ளைத்தோல்லாம் இல்லாமல் ஜூஸ் மட்டும் அவங்க சக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் ஆரஞ்சு கொடுக்கலாம்.
நான் இப்போ ஆரஞ்சு தர மாதிரி நீங்கள் சப்போட்டா சாத்துக்குடின்னு எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் ப்ராப்பராக கட் பண்ணிவிட்டு சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்கள சாப்பிட வைக்கலாம். மிட் மார்னிங் மீல் ஆப்ஷன் 3 என்ன அப்படின்னா ரா பனானா பவுடர் கூழ் தான். இதை மட்டும் நீங்கள் 7 மாதத்துல இருந்து 12 மாதம் வரைக்கும் குழந்தை எவ்வளோ மாதம் விரும்பி சாப்பிட்டாலும் கண்டிப்பாக கொடுங்க. இதை சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த் அவ்வளோ நல்லாயிருக்கும். பேபி வெயிட் கெயினும் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் இருந்தது மாதிரி நல்லா கெயின் ஆகும். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்ற வீடியோவை நான் தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் என் ஸ்க்ரீன் அப்புறம் கார்டில் தரேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் கொடுத்து உங்கள் யூடியூப் லைப்ரரியில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த வீடியோ நீங்கள் மறுபடியும் எப்போ பார்க்கறனாலும் உங்கள் யூடியூப் லைப்ரரியில் போயிட்டு லைக் வீடியோஸில் போய் ஈஸியாக பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இன்னும் நிறைய பேபி கேர் டிப்ஸ் வீடியோஸ்க்காக ஆர்ஜி ஹோம் மேக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.